இது டைசனோட ரிவ்யூவான்னு எனக்கு தெரில. ஆனால் டுட்டோரியல் கண்டிப்பாக இல்லை. ஐ கம் ஃப்ரம் அ பிளேஸ் வேர் திஸ் இஸ் ஸ்டில் லக்ஸுரி ஃபார் மீ, மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை கசின்ஸ். ஆனால் நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் இதை பற்றி ஒரு 100 டைம்ஸாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அபவுட் தி ஐடியா ஆஃப் பையிங் அ டைசன். டிஸ்க்ளைமர், இது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான திங் தான். இதை நான் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணலாம், ஃப்யூச்சரில் என் பெர்ஸ்பெக்டிவும் மாறலாம். பட் ஒன்று சொல்கிறேன், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பை இட் ரைட் நவ், தென் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங் ரியலி பிக் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபோமோ வந்துச்சுன்னா, ஐம் டெல்லிங் யூ ஒன் திங், ட்ரஸ்ட் மீ when I say this, without the Dyson also life will be fine, life will be still same. But wait, I'm not done yet. நான் ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ பார்த்தேன், நெகட்டிவ் ரிவ்யூவாக இருந்தது. நிறைய பேர் கேர்ள்ஸ் ஒரு நாள் தான் நிற்குது, 2 நாள் தான் நிற்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஹானஸ்ட்லி I'll be really worried if the curls last like 1 week or 10 days. We don't want our hair to be fried. இந்த ப்ரைஸை நம்ம பே பண்ணுறதே மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆனும் மினிமல் ஹீட் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். இஃப் யூர் ஹேர் ஃபால்ஸ் பேக் டு இட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம் தென் இட்ஸ் குட். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ஹெல்த்தி ஹேர், ஹெல்த்தி ஸ்டைலிங்கான அடையாளம். ஓகே, லெட் மீ புட் இட் டு யூ திஸ் வே, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். இஸ் டைசன் ஹேர் wrap எக்ஸ்பென்சிவ்? 100% எஸ். வேல்யூ ஃபார் மணி இருக்கான்னு கேட்டால் 200% எஸ். ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாம் விடுங்க, அந்த ட்ரையர் மட்டுமே செம வர்த். நான் இது இண்டிவிஜுவலாக போய் வாங்கியிருப்பேனான்னு கேட்டால் மேபி நாட். ஆஃப்டர் லாட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன் எஸ், பட் மை ஹஸ்பண்ட் மேட் இட் ஈஸி ஃபார் மீ. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஹேர் நேச்சுரலாக விடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது கம்பேரிட்டிவ்லி ஹீட் கம்மியாக இருக்கலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே இதுவும் ஒரு ஹீட்டிங் டூல் தான். ஆர் நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்கன்னா, எனிவே எனக்கு ஃப்ரிஸி ஹேர், மெயின்டெனன்ஸ் கஷ்டம், நான் எனிவே போட்டாக்ஸோ கெரட்டினோ ஸ்மூத்தனிங்கோ எதையா பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கோ பை திஸ் ரைட் அவே அண்ட் சேவ் யுவர் செல்ஃப்.